இன்னைக்கு ரொம்ப அமேசிங்கான ஒரு ட்ரிங்கிங் ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ண போறேன். அதுதான் மேங்கோ அப்புறம் ஸ்ட்ராபெரி மார்டினி. இந்த மாம்பழ சீசன் வரும்போதெல்லாம் இந்த ஸ்ட்ராபெரியோட சீசன் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மார்டினியை செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம். இப்போ நான் இங்க ஒரு ஷேக்கரை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஷேக்கர் இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இல்ல பிளாஸ்டிக் பாட்டிலையோ கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் இதுல ஒரு 3/4 கப்புக்கு ஃப்ரெஷ்ஷான மேங்கோ பல்ப்பை இதுல சேர்த்துக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் இதுல சேர்த்துக்கோங்க. இது 3/4 கப் எடுத்திருக்கேன். உங்க சர்விங் கிளாஸ் அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க மேங்கோ பல்ப்போட அளவை ஜாஸ்தியோ கம்மியோ பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல இந்த ஐஸ் கட்டிகளை இப்படி சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலா நீங்க மார்டினி கிளாஸ்ல ஐஸ் கட்டிகளை சேர்த்ததுக்கு அப்புறமா அத ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். சோ கிளாஸுமே நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆனா நான் அப்படிலாம் செஞ்சதில்ல. நான் ஷேக்கர்லயே நிறைய ஐஸ் கட்டிகளை சேர்த்திருக்கேன். இப்ப இதுல நான் சேர்த்துக்க இங்கே என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் இருக்கு. ஆக்சுவலா துளசி இல்லாட்டி மிளகாய் கூட இந்த மாம்பழத்தோட ரொம்ப நல்லாவே பொருந்தும். இப்ப நான் இந்த புதினா இலைகளை இப்படி பிச்சுட்டு இந்த ஷேக்கர்ல சேர்த்துக்கிறேன். இந்த புதினா இலைகள்ல இருந்து ஒரு லேசான நறுமணம் கிடைக்கும். நான் இப்ப இதுல ஸ்ப்ரைட்டை சேர்க்க போறதுனால இந்த மாம்பழ பல்ப்புல நான் எதுவுமே சேர்க்க போறதில்ல. ஏன் சர்க்கரையை கூட சேர்க்கல. நீங்க எந்த எலுமிச்சை கூட சேர்ந்த ட்ரிங்கையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு ஒரு வெர்ஜின் ட்ரிங்கை தயார் செய்ய போறேன். ஆனா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ரம் இல்லாட்டி ஓட்கா கூட சேர்த்துக்கலாம். உங்க விருப்பப்படி 30 ml இல்லாட்டி 60 ml சேர்க்கலாம். இப்ப நான் இதுல இந்த ஸ்ப்ரைட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்ப சேர்த்தாச்சு. அப்புறம் இப்ப இந்த ஷேக்கரை மூடிட்டு அப்புறம் இங்க இப்ப வரப்போகுது ஃபன் பார்ட். இப்ப இந்த மேங்கோ மார்டினி ரெடி ஆயிருச்சு. ஆனா நான் மார்டினி கிளாஸ டெக்கரேட் பண்ணணும். சோ இதுக்காக நான் ஒரு பிளேட்ல நிறையவே உப்பு எடுத்திருக்கேன். பொதுவா மார்டினி கிளாஸ் ரொம்ப அழகான விளிம்போட இருக்கும். சோ நானும் அதையே இன்னைக்கு முயற்சி செய்யறேன். நான் சொன்ன மாதிரியே மாம்பழம் மிளகாயோட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் ஸ்ப்ரைட்ல பச்சை மிளகாய சேர்த்தாலுமே அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா நான் இந்த உப்பு கூட கொஞ்சமா காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். நான் இதை ரொம்ப காரமாலாம் செய்ய போறதில்ல. ஸோ உங்களுக்கு லேசான ஒரு ரெட் கலர் கிடைக்கும். இப்ப இந்த மார்டினி கிளாஸை எடுத்துட்டு அதோட விளிம்புல கொஞ்சமா இந்த லெமனோட சாரை வச்சு இப்படி தடவிக்கலாம். அடுத்ததா நான் இந்த கிளாஸை எடுத்து உப்பு அப்புறம் மிளகாயோட கலவையில டிப் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த கிளாஸ் ஃபேன்சி டெக்கரேஷனோட ரெடியா இருக்கு. இங்க என்கிட்ட கொஞ்சம் நறுக்குன ஸ்ட்ராபெரி இருக்கு. நான் இதுல சர்க்கரையெல்லாம் சேர்க்கல. ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சமா சர்க்கரையை எடுத்துக்கலாம். இப்ப கிளாஸோட அடிப்பகுதியில ஸ்ட்ராபெரிகளை நான் வச்சுக்கிறேன். இப்ப மாம்பழ மார்டினிய இதுல ஊத்திக்கலாம். இந்த மாதிரி இப்ப கிளாஸோட ஓரத்துல நான் ஒரு ஸ்ட்ராபெரிய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதோடையும் இந்த புதினா இலையையும் வச்சுக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப அழகான ஸ்ட்ராபெரி அப்புறம் மேங்கோ மார்டினி. சியர்ஸ். நான் எப்படி என்ன புகழ்றது. ஆனா இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. அமேசிங்.